வணக்கம். நேத்தியோட குளோபல் மார்க்கெட் நியூட்ரலா க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு மார்னிங் நம்ம ஏசியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டேபிளா தான் ஓப்பன் ஆச்சு. அ ஓவரால் இந்த வாரத்தில 4 ட்ரேடிங் செஷன் இருந்தது. விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே ஒரு நாள். அ இந்த 4 ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா, 3 நாள் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. திங்கட்கிழமை மட்டும் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா, அது பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பை அப்படின்ற ஸ்டேஜ்ல க்ளோஸ் ஆகல. ஸோ ஓவரால் இந்த வாரமே எப்படி இருந்தது அப்படின்னா, 2 ஃபேக்டர்ஸ் தான் மார்க்கெட்ட டிரைவ் பண்ணுச்சு. ஒண்ணு அமெரிக்கா இந்தியா மேல விதிச்சிருக்கிற 50% டாரிஃப். அந்த டாரிஃப்னால என்னென்ன செக்டார், என்னென்ன ஸ்டாக்ஸ் இம்பாக்ட் இருந்தது. இதுதான் நடந்தது. இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி ரிஃபார்மேஷன். அதாவது ஜிஎஸ்டி ரேட் குறைக்கிறதுக்கான அதிரடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 15 பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அதுக்கான ஒரு சில நியூஸ் மீடியால வந்தது. இன்னொரு பக்கம் இந்த ஜிஎஸ்டி பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்டியோட இந்த நியூஸு. ஒரு பக்கம் டாரிஃபோட இம்பாக்ட் நெகட்டிவா ரியாக்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தும் டாரிஃப் இம்பாக்ட் தான் பெரிய அளவுக்கு டேமேஜா இந்த வாரம் பெரிய ஃபால் ஆகி க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனா பார்க்கலாம். ஸோ இன்னியோட மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து என்னென்ன நியூஸ் அப்படின்னா, ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி சிமெண்ட் செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். அதேபோல ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸு, ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு இதில 2 செக்டாருமே 28% ஜிஎஸ்டி ஆல்ரெடி இருக்கு. இப்போ அது 18%ஆ குறைக்கிறதுக்கான இம்பாக்ட். இந்த 2 செக்டார்லயும் செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல பையிங் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தது. அடுத்தது அ ஹோட்டல் செக்டார், எஃப்எம்சிஜி. ஹோட்டல் செக்டார் பார்த்தீங்கன்னா, ரூ. 7,500க்கு பிலோல இருக்கிற ஹோட்டல் ரூம் ரென்ட் வந்து ஜிஎஸ்டி 5% வித்தவுட் ஐடிசி மூலியமா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸா பார்க்கலாம். டிராக்டர் கம்பெனிஸு, டயர் ஸ்டாக்ஸு, டிஃபென்ஸு, பேப்பர் கம்பெனிஸு, எஜுகேஷனல் கம்பெனிஸு, கன்சூமர் கம்பெனிஸ் இதெல்லாமே வந்து அப் டூ 5% ஜிஎஸ்டி இம்போஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி. அதாவது ஜிஎஸ்டி ஆல்ரெடி இருந்த ஹையர் லெவல்ல இருந்து குறையிறதுக்கான நியூஸ் குடுத்துருக்குறாங்க. இத தாண்டி இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டிவைஸஸோட ஜிஎஸ்டி, ஃபெர்டிலைசர் கம்பெனிஸு, டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் ஒரு பக்கம் அமெரிக்கா 50% டாரிஃப் இம்போஸ் பண்ணது டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது. பட் இப்போ இந்த ஜிஎஸ்டில டாக்ஸ் குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸு, ஒரு ஆறுதலான ஒரு விஷயமும், இந்த டாரிஃப் இம்பாக்ட்ட சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கலாம். இல்ல ஃபுட்வேர்ல வந்து பாட்டாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். என்னன்னா 5% ஜிஎஸ்டி ஃபுட்வேருக்கு குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸு. இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆம் கேசினோவோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான நியூஸ் ஜிஎஸ்டில 40%. ஏற்கனவே 28%லேருந்து 40%. இது மறுபடியும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா, ஆல்ரெடி ஆன்லைன் கேமிங் பேன் பண்றதுக்கான பார்லிமெண்ட்ல பில் சப்மிட் பண்ணது. ஆன்லைன் கேமிங், கேசினோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆல்ரெடி பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டி கேசினோவுக்கு ஹைக் பண்றாங்க அப்படின்னா, இன்னும் அது அடுத்த லெவல் ஒரு பெரிய டேமேஜ் ஆகுறதுக்கான சான்சஸாவும் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னையோட லைவ் மார்க்கெட்ல என்னென்ன நியூஸ் இம்பாக்ட் இருந்தது? இன்னைக்கு நான் நேத்தியோட போஸ்ட் மார்க்கெட்லயும் சொல்லியிருந்தேன். ரிலையன்ஸோட ஏஜிஎம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ட டிரைவ் பண்ணும் அப்படின்றது. ரொம்ப 5 முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஏஜிஎம்ல இருந்து. ரிலையன்ஸ் ஏஐ லான்ச் பண்றதுக்கான ஒரு நியூஸ். ஆல்ரெடி இந்த ரிலையன்ஸ் ஏஐ லான்ச் பண்றதுக்கு ஆல்ரெடி கூகுள், மெட்டாவோட ஜாயின்ட் வென்ச்சர். 500 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து எய்ம் பண்றதுக்கான ஒரு ஐபிஓ, ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ. இது இந்திய வரலாறுலேயே ஐபிஓல ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓன்னு சொல்லலாம். இதோட எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ரூ. 52,000 கோடி அளவுக்கு இருக்கு. அது தாண்டி 3வதா பார்த்தீங்கன்னா, எனர்ஜி பிசினஸ். இது நியூ டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜியோவோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாமே இந்த ஏஜிஎம்ல வந்திருக்கிற நியூஸ். பட் இது ஒரே நாள்ல இதோட இம்பாக்ட் இருக்குமான்றத விட, இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற விஷயம் அடுத்தடுத்து நகர்றத பொறுத்து ரிலையன்ஸ் ஷேர்ஸோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்க்கு வரலாம். 24,427 கிட்ட நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 74 பாயிண்ட் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 5வது நாளா ஃபால் ஆயிருக்கு. நியர்லி 165 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கி, ஒரு டோஜி பேரிஷ் கேண்டில் பேங்க் நிஃப்டில ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி பொறுத்தவரைக்கும் லார்ஜ் பேரிஷ் கேண்டில் வீக்லி சார்ட்ல. ஓவரால் வீக்ல 443 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி இறங்கியிருக்கு.
பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1494 பாயிண்ட்ஸ் ஓவரால் வீக்கில் இறங்கியிருக்கு. 2.7% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் என்ன? நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,337 ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட். ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து இன்னும் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் 53,483. இது மே மாதம் வந்த ஒரு லோ. ஸோ இந்த 2 லெவல் தான் ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலாக பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன இம்பேக்ட்லாம் இருந்தது? ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா இண்டெக்ஸுமே ப்ராட் மார்க்கெட்டில் 0.3% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. இதில் செக்டார் பக்கம் வரும்போது எஃப்எம்சிஜி செக்டார் தான் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிருந்தது. முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி நியூஸோட இம்பாக்ட். ஐடி செக்டார் இன்றைக்கி வழக்கம் போல் 2வது நாளாக ஒரு பெரிய டேமேஜ், நியர்லி 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இன்றைக்கி அதிகமாக இறங்கின செக்டார்னால் அது ரியல்டி செக்டாரும் ஆயில் அண்ட் கேஸ், இந்த 2 செக்டார் தான் இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டி 50ல் 27 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு, 23 ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் டாப் கெய்னர் ஐடிசி, 2வது இடத்துல ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸு இப்போது தொடர்ந்து டாப் லூசராக இருந்து இப்போ டாப் கெய்னராக இன்னையோட ட்ரேடிங் செஷனில் டர்ன் ஆகிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக் பிஎல் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒரு சில பெனிஃபிஷியல் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெயிண்ட் கம்பெனி ஏஷியன் பெயிண்ட் இன்றைக்கி 2வது நாளாக ரெக்கவர் ஆகிருக்கு. இதில் டவுன் சைடில் பார்க்கும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோ செக்டாரில் இன்றைக்கி நிஃப்டியில் டாப் லூசர், நியர்லி 3% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. ரிலையன்ஸோட ஏஜிஎம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது தான் இன்னையோட மார்க்கெட்டில் ரிலையன்ஸோட ஃபால் பார்க்க முடியுது, நியர்லி 2%. ஆனால் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இந்த ஏஜிஎம் பாசிட்டிவாக இருந்திருந்தால் நிஃப்டி நியர்லி ஒரு 200 to 300 பாயிண்ட் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். பட் 2% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதானி என்டர்பிரைசஸ், டாடா மோட்டார்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஃபால் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50ல் சிஜி பவர். சிஜி பவர் வந்து நியூஸ் என்ன அப்படின்னா, ஜேபி பவரோட ஃபண்ட் இன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஜி பவர் இன்றைக்கி 4%. நெக்ஸ்ட் 50ல் முதல் இடத்துல. பீவரேஜஸ் ஸ்டாக் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி 2%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜியில் பிரிட்டானியா, அதே போல் ஆட்டோ ஆன்சிலரியில் போஷ் லிமிடெட், கேஸ் ஸ்டாக் கெயில், சூப்பர் மார்க்கெட், சப்ளை செயின் கம்பெனி, டிமார்ட், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50ல் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆன ஸ்டாக்கில் ஸ்விக்கி, விபிஎல், நாக்ரி, இண்டிகோ, இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 4 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது, பட் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க், பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்பில் இன்றைக்கி 4 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஒன்று கோல்பால், மோர் தென் 3% இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பாசிட்டிவாக இருந்தது. எஸ்கார்ட் நியர்லி 3%. டிராக்டர் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட், ஜிஎஸ்டி ரேட் கட் வர்றதுக்கான வாய்ப்பு, இன்றைக்கி எஸ்கார்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் ட்ரேடாக இருக்குது. ஓப்பனிங்கில் 3 to 4% பாசிட்டிவாக இருந்தது. மேரிக்கோ, ஐஆர்பி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மிட் கேப்பில் பாசிட்டிவாக இருந்தது. தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு ஃபால் அப்படின்னா பிஎஸ்சி வந்து இன்றைக்கி நியர்லி 4% கிட்ட ஃபால் ஆகி 2100 ரூபாய்க்கு நியரில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸுக்கு பிலோ இப்போது இந்த ஸ்டாக் டர்ன் ஆகிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸே கடந்த 2 வாரமாக தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மிட் கேப்பில் செகண்ட் டாப் லூசரும் கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக் மோதிலால் அஸ்வால், பேடிஎம், இந்த ஸ்டாக்ஸ், அதே போல் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸில் தான் இன்றைக்கி அதிகமான ஃபால் மிட் கேப்பில் பார்க்க முடிஞ்சது. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது ஐடிபி, கவர்மெண்ட்டோட டைவெஸ்ட்மெண்ட், ஸ்டேக் சேல், எல்ஐசி வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான நியூஸு, இதெல்லாமே வந்து ஓவரால் டாப் லூசர். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ வந்து ஒரு ஒன் ஆஃப் த லூசராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. வெல்ஸ்பூன் குரூப்பில் வெல்கார்ப்பு, வெல்ஸ்பூன் லிவிங், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3%. டெக்ஸ்டைல் செக்டாரில் இருக்கக்கூடிய வெல்ஸ்பூன் லிவிங் இன்றைக்கி மோர் தென் 3% ஃபால் ஆகிருக்கு. கோ டிஜிட், அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா நூவாமா, கேஃபின் டெக், இந்த ஸ்டாக்ஸ்லாம், அதே போல் ஏஞ்சல் ஒன் மோர் தென் 2% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. டொபாக்கோ கம்பெனி நிஃப்டி 50ல் ஐடிசி முதல் இடத்துல இருந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் காட்ஃப்ரி பிலிப் மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெச்பிஎல் இன்ஜின், பேட்டா இந்தியா, அமராஜா பேட்ரி, ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. ரியல்டி இன்றைக்கி டாப் லூசர் செக்டார்.
ஆனந்த்ராஜ் மட்டும் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஷோபா, பிரிகேட், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு மோர் தென் 2% மேலே இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதே போல் ஆயில் அண்ட் கேஸ்லேயும் கெயிலை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ், கேஸ்ட்ரால், எம்ஜிஎல்லாம் வந்து மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். 15 ஸ்டாக் எஃப்எம்சிஜியில் 10 ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்பால், ஐடிசி, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இதுதான் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இப்போ நியூஸ் இம்பேக்ட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ரூபி இன்னைக்கு ரெக்கார்ட் லோவை உடைச்சிருக்கு. 88 ரூபா ஒரு டாலர் டான் ஆயிருக்கு. 5 மாதத்தோட இந்த 5 மாதத்தில் ஓவரால் வீக்கில் ஸ்டீப்பஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லலாம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஆட்டோ இண்டெக்ஸ் ஸ்டேபிளாக இருந்தது, பட் ஆனால் பாசிட்டிவாக சர்வைவ் ஆகலை. ரிலையன்ஸ் ஜியோவோட ஐபிஓ பிக்கெஸ்ட் ஐபிஓ இது ஜியோவோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாரதி ஏர்டெல் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். யூபிஎஸ் வந்து 26% அப்சைட் டார்கெட் கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. வரப்போகிற வாரம் கவனிக்கலாம். ட்ரெண்ட் லிமிடெட் இன்னைக்கு மார்னிங்கில் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. 5% ஜிஎஸ்டி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்கான நியூஸு ட்ரெண்ட்க்கு இது ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் கார்பனேட்டட் ட்ரிங்க்குக்கு 40% ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணுறதுக்கான நியூஸு விபிஎல் வந்து இன்றைக்கி இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். எஃப்என்டோவில் என்ட்ராயிருக்கிற சம்மான் கேபிட்டல் இன்றைக்கி மோர் தென் 5 to 7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கோல்கேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட்டுக்கான ஜிஎஸ்டி இம்பேக்ட்டு பாசிட்டிவான நியூஸ் வருன்ற எதிர்பார்ப்புனால கோல்கேட் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதை தாண்டி பாரத் ஃபோர்ஜ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், யூஎஸ் ஒரு பக்கம் ஜிஎஸ்டினால பெனிஃபிஷியல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யூஎஸ் டேரிஃப்னால அதிகமாக பாதிப்படையக்கூடிய ஸ்டாக்காக மார்கன் ஸ்டான்லி கொடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ இப்போது இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது யூஎஸ் டேரிஃபுக்கு அப்புறம் ஒரு ரெக்கவரி கொடுக்குமா அப்படின்னா அது எந்தெந்த செக்டாரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சிமெண்ட் செக்டாரில் சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எஃப்எம்சிஜி செக்டார், ஐடிசி, டொபாக்கோ கம்பெனிஸு இதெல்லாமே வந்து ஒரு சில பெனிஃபிஷியல் செலக்டிவான ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்கலாம். ஆட்டோ ஆன்சிலரிஸ் கம்பெனிஸ் முக்கியமாக சிமெண்ட்டு, ஆட்டோ, டெக்ஸ்டைல் இந்த 3 செக்டார் ஜிஎஸ்டியில் பெனிஃபிஷியல் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டேரிஃப் இம்பாக்ட் எந்தெந்த செக்டார் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த செக்டாருக்கான ஜிஎஸ்டி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செப்டம்பர் 5ஆம் தேதி வெபினார் ஆன்லைன் ட்ரைனிங் செஷன், முக்கியமாக அல்கோ ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் அல்கோ மூலயமா எப்படி அப்ளை பண்ணலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.